ஷேய் எப்பா யமதர்ம கணக்கப்பா நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார கார்டு ஜெராக்ஸில் நான் உட்காந்துருக்கேன். இதில் இருக்கிற கணக்கு வெளியே தோண்டி எடுக்க 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 சிட்டி கிராமம் பூரா ஓட்டத்தில் நிற்பான். அந்த ஆதார கார்டு ஜெராக்ஸில் நீதிமன்ற கோர்ட்டில் யமதர்ம ஏமங்காலந்துவன் இரவு மாட்டு பயணத்தில் நான் உள்ளே உட்காந்துருக்கேன். இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் குளப்படியில் இருக்கும், குளப்படி வரும், எல்லாமே கீழே முட்டும் மேலே முட்டும், மேலே முட்டும் கீழே முட்டும் வாதாட்டங்கள். இப்போ அந்த சிக்கல் வந்தால் தான் கடவுள் நீதிமான் உட்கார்ந்துருக்கார். நம்ம கடவுள்கிட்ட நம்ம கணக்கு ஒப்படைக்கலைன்னா பெரிய சிக்கல் நமக்கு தான் வருங்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு அந்த அலறக்கூடிய டைம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சேத்தியம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் உட்கார்ந்து நீதிமன்றத்தில் ஆதார கார்டு இல்லாட்டாலும் ஆதார கார்டு வாங்கி தான் வைக்கணும். அந்த கேஸ்கட்டில் பூராமே வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, வழக்கு நிலுவையில் இருக்குது, வழக்கு ஓடுது. அந்த வழக்கு ஓடுற கணக்கில் நீதிமன்றத்தில் கோர்ட்டார் ஆணு பெண்ணு கேட்டுக்கப்பா ஆதார கார்டு ஜெராக்ஸு வாங்கி வச்சுக்கோ. ஜெராக்ஸ் தான் கொடுப்பான், ஆதார கார்டை கொடுக்க மாட்டான், அட்டையை கொடுக்க மாட்டான். அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஆதார கார்டு ஜெராக்ஸ் தான் கொடுப்பான். பேங்க்கு போனாலும் அவன் வீடு வாசல் கட்டினாலும் சொத்து வாங்கினாலும் எல்லா கடையிலும் இந்த ஆதார கார்டை கொண்டு போய் திணிச்சு வாங்குதான். அதான் நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார கார்டு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். செக் பண்ணி ஆட்டாமுடிய தக்க தண்டனையாக கொடுக்கக்கூடிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. நீதிமன்ற கோர்ட்டை பூட்டிட்டு கணக்கு எடுக்க முடியும். பூட்டின அப்புறம் தான் சிட்டி கிராமத்தில் கிடக்கிற நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுறவன், வழக்கு ஓடுறவன், அரசியல்வாதி பல லட்சம் கோடி 2ஆம் நம்பர் பார்க்குறோம். அப்போ தான் அலறுவான், ஓடுவான். ஓட்டத்தில் ஓடக்கூடிய நேரம் நீதிமன்றத்திலேருந்து வெளியில் ஓடுவான். நீதிமன்றத்தை கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற கணக்கு அப்போ தான் வரும். முக்கால் சேத்தியம் குபேரத்தியப்பா.